ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வத்த குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் மகா வரைஞ்ச படத்தை அவள் காமிங்கன்னு சொன்னால் அதனால் வச்சுருக்கேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? வத்த குழம்புக்கு நம்ம தேங்காய், சின்ன சீரகம், வெங்காயம், 3 மிளகு வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம இதில் சேர்க்க போகிறது என்னது அப்படின்னா சுண்ட வத்தல் தான் சேர்க்க போகிறோம். ஏன்னா இது வத்த குழம்புல, அதனால் சுண்ட வத்தல் சேர்க்க போகிறோம். இன்னொன்று சுண்ட வத்தல் வந்து ரொம்ப கசப்பாக இருக்கும், அதை சாப்பிட முடியாது, சின்ன பிள்ளைங்க சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா இது கூட கொஞ்சம் மிதுக்கு வத்தலையும் சேர்த்துக்குவோம். மிதுக்கு வத்தல் போட்டு நம்ம அரைக்கும் போது அந்த கசப்பு தன்மை கொஞ்சம் குறையும். மிதுக்கு வத்தலும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லது தானே உடம்புக்கு, அதனால் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சோம்ல தேங்காய், சீரகம், அப்புறம் சின்ன மிளகு, வெங்காயம், இந்த 4 இதோடையும் சேர்த்து இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். சுண்ட வத்தலையும் மிதுக்கு வத்தலையும் கொஞ்சோண்டு போட்டுக்கணும். மிதுக்கு வத்தல் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு மட்டும் தான் போடணும், குழம்புல போடக்கூடாது. இதில் வந்து அரைக்கும் போது நம்ம சுண்ட வத்தல் போட்டுக்கணும். சுண்ட வத்தல் போட்டு அரைச்சா தான் அந்த வத்த குழம்பு டேஸ்ட் வரும். இது எல்லோரும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பர்ஃபெக்டான வத்த குழம்புலாம் கிடையாது. இது என்னோடய ஸ்டைலில் உள்ள வத்த குழம்பு, சரியா? அதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த பாத்திரத்தில் எண்ணெய் வச்சுக்கிட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, 2 வெந்தயம், அதுக்கப்புறம் 2 கடலைப்பருப்பு, இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம இதில் வெட்டி வச்சுருக்கிறதுக்கு நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா. எப்போவுமே பூண்டு போட்டு நம்ம எது செஞ்சாலும் எண்ணெயிலே அந்த பூண்டை வதக்கிடுங்க. அப்போ அந்த கொஞ்சம் இது அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாகும். அது மாதிரி எண்ணெயிலேயே நம்ம பச்சை மிளகாயும் வதக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எண்ணெயிலேயே இதெல்லாம் போட்டு வதக்குங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்குங்க. இது வதக்குனதுக்கப்புறம் நம்ம அதுக்கடுத்து நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். எப்போவுமே நான் சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்த தக்காளி வதங்கினா தான் நம்ம மசாலா போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த தக்காளியை நல்லா வதக்கிட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறது. எங்கள் வீட்டில் இந்த சட்டிக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. நான் எத்தனையோ சட்டி வாங்கியிருக்கேன், மண் சட்டி, மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரம் எல்லாம் உடஞ்சி போயிடும். எங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது சூப்பராக இருக்குது இன்ன வரைக்கும். நான் சொன்னேன், அத்தை வாங்கி உடஞ்சி போகுது, எனக்கு ஒரு நல்ல பாத்திரம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அவங்க திருவிழா கடையோட, நான் ஒரு ஆகஸ்ட் மாதம் திருவிழா போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த திருவிழா கடையோடு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இன்ன வரைக்கும் நான் வாங்கின மண் பாத்திரத்திலே உடையாமல் இருக்கிற மண் பாத்திரம்னா இது ஒன்று மட்டும்தான், சரியா? இப்போ இதில் நம்ம என்ன போடுறோன்னா மஞ்சள் தூள், வத்தப்பொடி, மிளகுத்தூள், மிளகுத்தூளில் மல்லித்தூள், மல்லித்தூள். இப்போ நம்ம இதில் போடுறோம்ல வத்தல் பொடி எவ்வளோ போடுறோமோ அதுக்கு 2 பங்கு அளவுக்கு மல்லித்தூள் போடணும், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஓகேவா? இப்போ இந்த தூள் போட விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்கன்னா குழம்பு மசாலா தூள்னு இருக்கும் பாருங்கள், இல்லைனா புளி குழம்பு பொடின்னு வச்சுருப்பீங்க, அதை ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க, போதும். இது நல்லா கொஞ்சம் வதங்கிட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். எப்போவுமே மசாலா பொடி போட்டோடனே கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி வதக்குங்க. அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட் நமக்கு குழம்புல அப்படியே இருக்கும். இப்போ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுதா பார்த்தீங்களா? இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்க்கணும். நம்ம அரைச்சி வச்சோம்ல தேங்காய், வெங்காயம், மிளகு, சின்ன சீரகம், அப்புறம் நம்ம கொஞ்சோண்டு சுண்ட வத்தல், ஒரு 2 மிதுக்கு வத்தல், இதையும் போட்டு அரைச்சி அதையும் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த புளியவும் இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு இறக்குங்க. மூடி வச்சு நல்லா கிண்டி விட்டு இறக்குங்க. இது வந்து நல்லா கட்டியாக இருந்தால் தான் இந்த குழம்பு நல்லாயிருக்கும். ஒருவேளை இது வத்த வச்சு சாப்பிட்றதுனால இதுக்கு பேர் வத்த குழம்புன்னு வந்துச்சோ என்னமோ தெரில. ஆனால் நம்ம நல்லா வத்த வச்சு அதுக்கப்புறமா குழம்ப சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதில் டேஸ்ட்டு என்னதுன்னா இந்த போடுற வெள்ளைப்பூடு, அந்த புளி, அப்புறம் இந்த சுண்ட வத்தலும் மிதுக்கு வத்தலும் அரைச்சி போடுற பாருங்க, அதுதான் இதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இதை நல்லா அரைச்சி ஊற்றி நல்லா வத்த வச்சு நல்லா சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வத்தட்டும். வத்துனதுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிற கடைசியான இன்க்ரீடியன்ட்னு தெரியுமா? அதுதான் இந்த குழம்போட ரகசியமே. மண்டவெல்லம் இருக்குது பாருங்கள், அதை நல்லா கொஞ்சோண்டு சும்மா கொஞ்சோண்டு ஓரளவுக்கு பொடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் சேர்த்திங்கன்னா தான் இந்த குழம்புல டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இப்போ நான் அதை 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு வச்சுருக்கேன். இந்த குழம்புக்கு அந்த மண்டவெல்லம் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம அடுத்து கொஞ்சம் கூட குழம்பு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்றாப்புல நம்ம கொஞ்சம் மண்டவெல்லம் சேர்த்துக்கலாம். மண்டவெல்லம் சேர்த்து நல்லா கொதித்து நல்லா வற்றி ரெடியாகி வந்துட்டு அப்படின்னா நம்மளோட வத்தக்குழம்பு ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம். இப்போ இவ்வளோ தண்ணியாக இருக்கா, இப்போ நம்ம கொஞ்சம் அடுப்பில் வச்சுருக்க அது கொஞ்சம் வற்றி போயிடும். அப்படி வற்றிட்டு அப்படின்னா நம்மளோட
வத்த குழம்பு தயார். இது வந்து கல்யாண வீட்டு வத்த குழம்பு, ஸ்பெஷலான வத்த குழம்புலாம் கிடையாது. இது எனக்கு தெரிஞ்சு நான் எங்கள் வீட்டில் வைக்கிற வத்த குழம்பு. இந்த வத்த குழம்பு நீங்களும் வச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.